ஆளுமிகு அரசு பணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் பிஎம்எஸ் தாவூத். இன்னைக்கு என்னன்னா, இப்போ 1/4/2027, அதாவது வரப்போகிற நிதியாண்டிலேருந்து யூபிஎஸ் ஒன்றிய அரசு வேலைக்கு வரப்போகுது. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு யூபிஎஸ் வேணுமா என்பிஎஸ் வேணுமாங்கிறத நீங்கள் நல்லா கணக்கு போட்டு ஒரு சாய்ஸ் வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு ஆப்ஷன் தான். ஒரு தடவை நீங்கள் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அதை மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லோரும் கணக்கு போட்டுருக்காங்க. நான் அதை பற்றி ஒரு கட்டுரையும் ஒன்று எழுதிட்டேன் நாணயவுடனுக்கு. ஸோ அதை நம்மளும் அடுத்தாப்பில் பார்ப்போம். இதில் பார்ப்போம். இப்போ என்னன்னா, சப்போஸ் இதில் இப்போ நம்ம பார்க்குறது சிபிஎஸ் இருக்குது. இதுக்கப்புறம் ஓபிஎஸ் வருமா யூபிஎஸ் வருமாங்கிறது தெரியாது. நம்ம சிபிஎஸ்னுடைய ஓய்வுக்கால பணப்பலன் எவ்வளோ, அதே போல் யூபிஎஸ் இன்கேஸ் வருமானால் அது யூபிஎஸ் அதனுடைய பணப்பலன் எவ்வளோ வருமானது பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே நமது நிதியமைச்சர் செக்ரட்டரியேட் உயிரோடு பேசும்போது கூட எங்களுக்கும் அந்த என்ன சொல்கிறது டிவி சோமநாதன் கமிட்டி அறிக்கைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அரசு என்ன போய் செய்ய போகுதுன்னு நமக்கு தெரியாது. நம்முடைய இது இதுக்கும் அதுக்கும் என்ன பணப்பலனில் என்ன வித்தியாசங்கிறது தான். ஸோ இப்போது ஒருத்தர் 1/1/2006 பணியில் சேர்றார். ஓய்வு பெறுறது 31/12/2030. சர்வீஸ் 25 வருஷம். நம்ம ஏன் 30 வருஷத்துக்கெல்லாம் போடலை அப்படின்னா, இப்போ நம்ம இப்போது என்ன சொல்கிறது 1/4/2025 இது வரப்போகுது. எது வரப்போகுது? யூபிஎஸ் வரப்போகுது. இப்போக்கி நம்ம சிபிஎஸ்னுடைய பீரியட் 22 வருஷம் ஓடி போயிட்டு, எனிவே இன்னும் 3 வருஷத்துக்குள்ளே முடிவு எடுத்துருவாங்க. அதனால் நம்ம ஒரு பாயிண்ட், அதனால் 25 வருஷம் கணக்கு போடுறோம். அதே போல் யூபிஎஸ்லையும் முழு பென்ஷனுக்கு 25 வருஷம் தான் சொல்லியிருக்காங்க. ஆகையினால நம்ம 25 வருஷத்துக்கே கணக்கு போட்டிருக்கோம். ஸோ 1/1/2006 ஜாயின் பண்ணி 31/12/2030 அவர் ரிட்டையர் ஆகுறாரு. மொத்தம் சர்வீஸ் 25 வருஷம். அவர் 8000 ரூபா சம்பளத்தில் ஆரம்பிக்கிறார் சர்வீஸை. வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகும்போது 1,28,000 வாங்குறாரு. நான் போட்டிருக்கிறது 2 ப்ரொமோஷன், 2 பே கமிஷனுக்கு தான் போட்டிருக்கேன். சில பேருக்கு 3-4 ப்ரொமோஷன் கூட வந்திருக்கலாம். அது நான் குறைச்சி தான் சொல்கிறேன். நீங்கள் கூட இருந்தால் நீங்கள் பார்த்துக்கிறங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் ப்ரொமோஷனே இல்லாமல் இருப்பாங்க. அதனால் இன்னும் சொல்ல போனீங்கன்னா, சில இங்கிலீஷ் பத்திரிகைகள், தமிழ் பத்திரிகைகளில் இதை பற்றிலாம் அவ்வளோ வர்றதில்லை. ஒரே பத்திரிகை நாணயவிகடன் தான். இங்கிலீஷில் எக்கனாமிக் டைம்ஸ் வருது, டைம்ஸ் ஆஃப் இந்தியா வருது, இந்தியா டைம்ஸ் வருது, மின்ட் வருது, பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் வருது, பிஸ்னஸ் லைன் வருது. அவங்கெல்லாம் கூட ஒரு சரியான கணக்கை கொடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லை. நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. அதனால நம்ம பார்த்துருக்கோம். இப்போ என்ன சொல்கிறோம், 8000 ரூபாயில் ஆரம்பிச்சிருக்கு. சம்பளம் 12% வருஷம் ஏறுது. இயர் ஆன் இயர் ஒரு வருஷத்துக்கு 12% ஏறுதுன்னு வச்சுருக்கோம். 13% கூட ஏறி இருக்குது. நான் இருந்த போதெல்லாம் அப்படி தான் ஏறி இருக்குது. இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால சொல்லியிருக்கோம். ரெண்டாவது, சர்வீஸினுடைய காலம் போக போக சம்பளத்தினுடைய அளவு அதிகமாகும். சர்வீஸினுடைய நம்ம 20 வருஷத்துல பார்த்துருக்கோம். அதனால் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ 8000 ஆரம்பித்து 28,000 வர்றாரு. இவர் 10% தன்னுடைய சம்பளத்துலேருந்து 8000னா 800 ஆரம்பிச்சிருப்பார். 8000னா 800 ஆரம்பிச்சிருப்பார். 1,28,000 சொன்னால் 12,800 ரூபாயை அவர் தன்னுடைய சிபிஎஸ்ஸுக்கு கொடுத்துருப்பார். இதுதான் அதனுடைய இது. இப்போது சிபிஎஸ்ஸுக்கு வட்டி இன்றைக்கு 7.1% தான் இருக்குது. ஆனால் சிபிஎஸ் ஆரம்பிக்கும் போது 8% வட்டி கொடுக்கப்பட்டது. அப்புறம் 8.80 கூட ஒரு குறுகிய காலம் இருந்தது. அப்புறம் குறைஞ்சிக்கிட்டே இப்போ என்ன போச்சு, கடந்த 4 வருஷத்துக்கு மேலே 7.1 தான். இனிமேல் வட்டி ஏறுமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். இருந்தாலும் நான் 7.1 இருந்தாலும் 8%க்கே நான் வட்டியை கணக்கு போட்டிருக்கேன். அப்புறம் சம்பள வளர்ச்சி 12% சொல்லிட்டேன். இந்த கணக்கீட்டின்படி 8000 சம்பளத்தில் ஆரம்பித்து 1,28,000 முடிஞ்சு 8% சிபிஎஸ் வட்டியோட 25 சர்வீஸ் இருக்கப்பறம் கிடைக்கக்கூடிய ஊழியரின் பங்களிப்பு 12,80,005 ரூபா. 8% வட்டி இந்த 20 வருஷத்துக்கும் 13,37,624 ரூபா மொத்தம். அதாவது ஊழியரின் பங்களிப்பு வட்டியும் சேர்ந்து 26,17,629 ரூபா. இதே அளவு தானே 10% தானே அரசும் போடுது. சிபிஎஸ்சில் அரசனுடைய பங்களிப்பும் 10% தான். என்பிஎஸ்சில் தான் 14%. இங்கே 10% தான். ஆகையினால இதே அளவு தான் இதுவும் வளர்ச்சி பெற்றிருக்கும். ஸோ 26,17,629, அதோட இன்னொரு 26,17,629. ஆக மொத்தம் அவருக்கு ரிட்டையர் ஆகும்போது கிடைக்கக்கூடிய தொகை உத்தேசமானது 52,35,258. இதுக்கு கூடவும் கூட கொஞ்சம் வரலாம். ஏன்னா அவங்களுடைய ப்ரமோஷன் போக்குவரத்து எல்லாம் பொறுத்தது. நான் சொல்கிறது இந்த சம்பளத்தில் ஆரம்பித்து இந்த சம்பளத்தில் முடிகிறது 12% இன்க்ரீஸு, 2 பே கமிஷன், 2 ப்ரொமோஷனுக்கு தான் போட்டிருக்கேன். ஓகே. இப்போ மொத்தம் அவ்வளோ ரூபாய்க்கு இதை நம்ம 7% வட்டி தரக்கூடிய ஒரு நிறுவனத்தில் முதலீடு பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய வட்டி ஒரு வருஷத்துக்கு 3,66,468 ரூபா. ஒரு ஆண்டுக்கு அன்யூட்டி பெரும்பாலும் 7% தான்.
சில பேர் 4.25% இன்னும் போட்டுட்ருக்காங்க. நான் 7% போட்டிருக்கேன். அந்த 7% பார்த்தாலுமே 3,66,468 ரூபா தான் ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும். ஆக மாதம் அதாவது வட்டி வடிவத்தில் நமக்கு வரக்கூடிய பென்ஷன் எவ்வளோ இருக்கும்? 30,539 ரூபா தான் இருக்கும். எவ்வளோ? வெறும் 30,539 ரூபா. இந்த நம்ம இதில் எத்தனை பேர் இதை முதலீடு பண்ணி சரியாக வச்சுக்கிறாங்கிறது வேறு விஷயம். அது வேறு ஒரு நிறுவனத்துலேருந்து கொடுத்து செஞ்சால் கூட செஞ்சுருவாங்க. இவங்க கையிலேருந்து வச்சா அந்த மாதிரி பண்ணுறங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதையும் பார்க்கணும். என்னன்னா எஃபெக்ட் இதுதான். நீங்கள் அப்படியே கொண்டு போய் அவ்வளோ பணத்தையும் கொண்டு போய் முதலீடு பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய வட்டி 7% வட்டி பர்சன்ட் போயிடும். 3,66,468. அது மாதம் பார்த்தீங்கன்னா 30,539 ரூபா தான். இது அப்படியே யூபிஎஸ்சில் என்னன்னு பார்ப்போம். குந்தி தின்றால் குன்றும் கரையும்பாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கையில் வச்சு செலவு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு காலகட்டத்தில் நம்ம கையை விட்டு போயிடும். நம்மகிட்ட கையில் ஒன்றும் இருக்காது, எம்டியாக தான் இருக்கும். ஆக மாதம் ஒரு தொகை வருதுன்னு வச்சுங்க, அது மாதிரி ஒரு மனமகிழ்ச்சி இருக்க முடியாது, ஒரு கவலை இல்லாத தன்மை இருக்க முடியாது. அதனால தான் அந்த பழைய பென்ஷன் ஓபிஎஸ் என்று சொல்லக்கூடிய ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கேட்கறதுக்கு காரணமே மாதம் டான்னு பென்ஷன் வந்துருங்கிறது தான். ஸோ அந்த ஏற்பாட்டோடு தொடங்கி இருக்கிறதே இந்த யூபிஎஸ். சில ஓபிஎஸ் அம்சங்கள் சிலது இருக்குது, அதே போல் என்பிஎஸ் அம்சங்களும் சிலது இருக்குது, இன்னும் சிலது சேரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையினால இந்த ஸ்கீமை நம்ம என்னன்னு பார்த்துருவோம். யூபிஎஸ்சி எந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இப்போதைய நிலைமையில் என்பிஎஸ்சியை விட மேம்பட்டது தான். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் சிபிஎஸ்ஐ விட மேம்பட்டிருக்கு என்பிஎஸ், என்பிஎஸ்ஐ விட சற்று மேம்பட்டிருக்கு யூபிஎஸ், யூபிஎஸ்சி எல்லாத்தையும் விட மேம்பட்டது ஓபிஎஸ் தான். ஆனால் அது எப்படி ஆகப்போகுது நமக்கு தெரியலை. அதனால் இப்போதைக்கு நமக்கு ஒன்றிய அரசு என்ன பண்ணியிருக்காங்க, அறிமுகப்படுத்திருக்கிறது யூபிஎஸ்சி. அது 23 லட்சம் ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கும், அது அல்லாமல் 76 லட்சம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஊழியர்களுக்கும், மற்றபடி அது ஸ்டேச்சுவரி பாடி இருக்குது பாருங்கள், பிஎஃப்ஆர்டிஏ, ஐஆர்டிஏஇ, அதே போல் செபி, இந்த ஊழியர்களுக்கெல்லாம் சேர்த்து தான் இது பயனளிக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எடுத்த சொன்ன உடனேயுமே மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டு நாங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. இதற்கிடையில் என்னென்ன கவர்மெண்ட்டு இந்த யூபிஎஸ்சில் போட போகிறாங்கன்னு தெரியல. எனிவே 1/4/2025 அமலுக்கு வந்துடும். அதாவது வரப்போகிற நிதியாண்டிலிருந்து அது அமலுக்கு வந்துடும். அந்த நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் இதை பற்றி மேலும் தகவல்கள் சொல்லக்கூடும். அது பாசிட்டிவாக தான் இருக்குமே தவிர நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த வகையில் இதை பார்த்துருவோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பணியில் சேர்ந்தது 1/1/2006, அதே பார்ட்டி தான் இவர். ஓய்வு 31/12/2030. அவருடைய பணிக்காலம் 25 வருஷம், மாற்றம் கிடையாது. துவக்க சம்பளம் 8,000, கடைசி சம்பளம் 1,28,000. நீங்கள் அதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, மாதம் இவர் அங்கே என்ன பங்களிப்போ 10% போட்டாரோ சிபிஎஸ்சில், அதே 10% தான் யூபிஎஸ்ஸுக்கும். அதில் மாற்றம் கிடையாது. அரசு தான் 18.5% போடுதே தவிர சிபிஎஸ்சிக்கு 10% மாதிரி யூபிஎஸ்சிக்கு 10% தான். ஸோ இந்த 10% பங்களிப்போடு இவர் ஆரம்பிக்கிறார். மாதம் இதன் மூலம் இந்த 25 வருஷத்தில் இவருக்கு என்ன கிடைக்கும்னா, நம்ம சொன்னோம் 1,28,000 ரூபா கடைசி சம்பளமாக இருக்குதுன்னு. என்ன சொல்லிருக்கு, எத்தனை வருஷம் சர்வீஸு? 25 வருஷம். 25 வருஷம் சர்வீஸ் பண்ணினால் கடைசி 12 மாத சம்பளத்தில் 50% சொல்லியிருக்காங்க. இவர் 7வது மாதம் ஆரம்பித்து 6ஆம் மாதம் ரிட்டையர் இருக்கார். ஸோ ஒரு வருஷம் முழுக்கவுமே அதே சம்பளம் தான் வாங்கியிருப்பார். ஆவரேஜ் போட்டாலும் அவருக்கு அதே தான் வரும். சரியா? ஆவரேஜ் போட்டாலும் அதுதான் வரும். ஸோ 1,28,000 ரூபா கடைசி சம்பளமாக வாங்குறார். அப்படி பார்க்கும்போது அவருக்கு என்ன மாதாந்திர பென்ஷன் எவ்வளோ? இதான கடைசி சம்பளம். இதில் 50%, 25 வருஷம் வேலை பார்த்தா கூட போதும். கடைசி சம்பளத்தில் 50%ங்கிறது யூபிஎஸ் வந்துருக்கிட்டு ஆயுள் கால உத்தரவாதம். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. அப்படி பார்க்கும்போது மாதாந்திர பென்ஷன் இதில் பாதி 64,000 கிடைக்கும். மாதம் 64,000 கிடைக்கும். அது பேங்க்லேயோ யூசிஎஸ்லேயோ எப்படியோ நம்ம கொடுத்துருவாங்க. அந்த மற்ற இந்த என்பிஎஸ்லேயோ இதிலே போட்டுட்டு எப்போ வரும் என்னன்னு எதிர்பார்க்க வேண்டியதில்லை. கூடுமா குறையுமான்னு கவலை இல்லை. ஸோ உத்தரவாதமாக என்ன சொல்கிறாங்க, கடைசி 12 மாத சம்பளத்தினுடைய சராசரியில் 64,000ங்கிறாங்க. இவரை பொறுத்தவரை 7வது மாதம் சனியில் சேர்ந்து 6வது மாதம் ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ அந்த ஒரு வருஷ காலமும் அதே இன்க்ரிமெண்ட்டாக இருக்கிறதுனால இவருடைய கடைசி சம்பளம் அதே தான், ஆவரேஜும் அதே தான். அப்போது பென்ஷன் 64,000. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, குடும்ப பென்ஷன் என்ன பென்ஷன் வாங்குகிறாரோ அதில் 60% சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 64,000 ரூபா பென்ஷனாக இருக்கும்போது குடும்ப பென்ஷன் 38,400 ரூபா. 60% எவ்வளோ? 38,400. நீ கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். இதுதான் முக்கியமானது. என்னென்னு கேட்டிங்கன்னா,
போன 7வது பே கமிஷனில் கூட நீதியரசர் ஏகே மாத்தூர்கிட்ட நம்ம ஸ்டாஃப் எல்லாம் போய் என்ன கேட்டாங்கன்னா, ஐயா ரிட்டையர் ஆகி எனக்கு பென்ஷன் கூட தரவானா, எங்கள் குடும்பத்துக்கு குடும்ப பென்ஷன் கொடுனா. அந்த வகையில் பார்க்கும்போதே இது ரொம்ப முக்கியமான கிரைட்டீரியா. இது உங்களுக்கு ரிட்டையர் ஆனால் புரியுமா இல்லை புரியுமாங்கிறது தெரியல. எல்லாரும் வச்ச கோரிக்கையே எனக்கு பென்ஷனே வேண்டாம், எனக்கு இதை மட்டும் கொடுன்னு தான் கேட்டாங்க. ஸோ அந்த வகையில் இதில் இருக்குது. அப்புறம் கிராஜுவிட்டி, பணிக்கொடை. இப்போ நம்ம எப்படி பழைய பென்ஷனில் பணிக்கொடை இருக்கோ அதே சிஸ்டம் தான் யூபிஎஸ்சில். ஸோ ஒவ்வொரு அரையாண்டுக்கும் 1/4 மாத சம்பளம், ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1/2 மாத சம்பளம். இவர் வேலை பார்த்துருக்கிறது 25 வருஷம். அப்படி பார்க்கும்போது 12.5 மாத சம்பளம் இவர் கிராஜுவிட்டி. ஸோ 1,28,000 இன்ட்டு 12.5 ஈக்குவல் டு 16 லட்ச ரூபா. இவர் கிடைக்கக்கூடிய கிராஜுவிட்டி 16 லட்ச ரூபா. அப்புறம் இதெல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா ஒட்டுமொத்த தொகை, அதாவது லம்சம் அமௌண்ட்டுன்னு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வருஷம் 6 மாத சர்வீஸுக்கும் 10% லம்சம், ஒவ்வொரு அரையாண்டு பணிக்கும் 10% லம்சம்ங்கிறாங்க. அப்போது ஒரு 6 மாதத்துக்கு 10%ன்னா ஓராண்டுக்கு 20% ஆச்சு. இவர் வேலை பார்த்துருக்கிறது 25 வருஷம் வேலை பார்த்துருக்கிறாரு. ஸோ 25 2 50 இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது லம்சம் இவருக்கு எவ்வளவு? 5 மாத சம்பளம் லம்சமாக கிடைக்கும். அந்த வகையில் இவர் கிடைக்கக்கூடிய தொகை 1,28,000 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 6,40,000 ரூபா. ஸோ இந்த 64,000 ரூபா மாதாந்திர பென்ஷனோடு இவர் பெறக்கூடிய மொத்த தொகை 22,40,000 ரூபா. அதுதானா? இதுதான் இதனுடைய கிஸ்ட்டு. இது அல்லாமல் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு பெரிய பாயிண்ட் இருக்குது. இதை எப்படி கண்டுக்காமல் விட்டாங்களா என்னன்னு தெரியல. அது ஊழியர்களுக்கு ஆதாயகரமாக போயிட்டு, இப்போ தமிழ்நாடு அரசில் ஒருத்தர் பழைய பென்ஷன் ஸ்கீமில் ரிட்டையர் ஆகிறான்னு வச்சுக்கிங்க, அவருடைய கடைசி சம்பளம் 1,28,000 வச்சுக்கிங்க. அவர் எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காரு? 25 வருஷம். நல்லா பார்த்துங்க, கடைசி 30 வருஷம் வேலை பார்த்தா தான் கடைசி சம்பளத்தில் 50% பென்ஷனாக கொடுத்துட்டு இருக்கிறது ஓபிஎஸ்சில். 30 வருஷம் பணியாற்றி ஓய்வு பெற்றால் தான் கடைசி சம்பளத்தில் 50% என்பது பழைய பென்ஷன் திட்டத்தினுடைய சாராம்சம். இங்கே பாருங்கள், இங்கே என்ன சொல்லிட்டாங்க, 25 வருஷத்துக்கே கடைசி 12 மாதம் ஆவரேஜ். 12 மாதம் ஆவரேஜ்னா ஒன்றும் பெருசாக நினச்சிட வேண்டியதில்லை. சில பேர் 9 மாதம் அதிகமாக வாங்கியிருப்பாங்க, 3 மாதம் கம்மியாக வாங்கியிருப்பாங்க. சில பேர் 9 மாதம் கம்மியாக வாங்கியிருப்பாங்க, 3 மாதம் அதிகமாக வாங்கியிருப்பாங்க. கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் வரும். இன்றைக்கெல்லாம் போனால் 600லேருந்து 900 ரூபா தான் ஆகும். பென்ஷனில் 450 ரூபா அளவுக்கு தான் குறையும். நான் சொல்கிற இந்த ரேஞ்சுக்கு. அப்படி பார்க்கும்போது 1,28,000 வாங்கினவர் இந்த பழைய பென்ஷன் ஸ்கீமில் இருந்தால் அவருக்கு ஃபார்முலா கடைசி சம்பளம் டிவைடட் பை 2 இன்ட்டு 50 டிவைடட் பை 60. இதுதான் பழைய பென்ஷனுடைய ஃபார்முலா. எதுக்கு? ரிட்டையர் ஆகி வெளியாக வர்ற ஆளுக்கு அவர் எவ்வளோ சர்வீஸ்ன்னு பார்த்துக்கிட்டு அதை செய்கிறது தான். இவ்வளோ தான். சரிதானா? 35 வயசில் சேர்றாரு, 20 வருஷம் தானே வேலை பார்க்கலாம். 20 வயசில் சேர்ந்தால் 40 வருஷம் வேலை பார்க்கலாம். அதை பற்றி ஒன்றும் கிடையாது. ஆனால் இவர் சேர்ந்தது 35 வருஷத்தில், ரிட்டையர் ஆகிறது 60 வயசில். ஆகையினால பண்ணின சர்வீஸ் 25 தான். அந்த 25 வருஷத்துக்கு பழைய பென்ஷனில் கணக்கு போட்டிங்கன்னா 1,28,000 பை 2 இன்ட்டு 50 பை 60 ஈக்குவல் டு 53,333 தான் பழைய பென்ஷன்லேயே கிடைக்கும். இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டியது. இது எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு 50 வருஷமாக இதே வேலைங்கிறதுனால நான் இதெல்லாம் பார்த்துருவேன். 30 வருஷம் எனக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜு, 15 வருஷமாக ஃபாலோ அப்பு இதுதான். ஸோ இந்த யூபிஎஸ்சில் பழைய பென்ஷனை விட மாதம் 10,667 ரூபா கூட. 10,667 நீங்கள் சிபிஎஸ்சிலேயே எவ்வளோ சொன்னோமோ 30,000 என்னமோ தானே சொன்னோம், அவ்வளோதான் கிடைக்கும். இதில் அதிகமாக கிடைக்கிற தொகையே 10,667 ரூபா. ஸோ ஒரு அம்சத்தில், அதாவது இந்த பென்ஷனை மாதாந்திர பென்ஷனுங்கிற வகையில் பழைய பென்ஷனை விட யூபிஎஸ் மேம்பட்டு நிற்கிறதுங்கிறது சந்தேகம் கிடையாது. ஏன்னா அது 64,000, இது இப்போ 53,333 ரூபா. இதை அல்லாமல் என்பிஎஸ்காரவங்களுக்கு 2009 ஒரு சலுகை கொடுத்தாங்க. என்னன்னா, சப்போஸ் ஒரு ஊழியர் சர்வீஸ்லேருந்து இறந்து போயிட்டார்னு வச்சுங்க, அந்த குடும்பத்துக்கு ஃபேமிலி பென்ஷன், டெத்து கிராஜுவிட்டி, இறப்பு பணிக்கூடை, குடும்ப பென்ஷன் கொடுத்தாங்க. அது அல்லாமல் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, சப்போஸ் இறந்து போல சர்வீஸில் இருக்கிறாரு, ஆனால் சர்வீஸை கண்டினியூ பண்ண முடியாத பிறகு அந்த மாதிரி அளவுக்கு கை கால் முடங்கி போச்சு, அல்ல உடம்பு தளர்ந்து போச்சு, கால் போயிட்டு பேச முடியலை, பார்க்க முடியலை, இந்த மாதிரி இன்ஃபார்மேட்டிவ் உடம்புல ஏதாவது தளர்வு இயலாமை வந்துட்டால் அவருக்கு இயலாமை பென்ஷன் சொன்னாங்க. அது சொன்னது எதுக்கு சொன்னாங்க? என்பிஎஸ் ஆரம்பித்து 5வது வருஷம் சொன்ன சலுகை. என்பிஎஸ்காரர்களாக இருந்தாலும், பங்களிப்பு ஊதிய திட்டத்தில் இருந்தாலும் கூட அவங்களுக்கு இந்த சலுகை கொடுத்தாங்க. அது 2 சலுகை கொடுத்தாங்க. இறந்து போனால் குடும்பத்துக்கு ஃபேமிலி பென்ஷன்,
உயிரோடு இருந்து வேலை செய்ய முடியலன்னாலும் அல்லது மூளை கோளாறு ஏற்பட்டு போகிறாலும் என்ன சொன்னாங்க, இயலாமை பென்ஷன் சொன்னாங்க. அது என்பிஎஸ்சிக்கு சொல்லப்பட்டது. அந்த என்பிஎஸ்சினுடைய ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் தான் அந்த யூபிஎஸ். எனவே சிபிஎஸ்சுக்கும் அந்த பலன் வருமாங்கிறது நம்ம வரப்போகிற 2025 பட்ஜெட்டில் பார்த்தா தான் நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் என்னோட நன்மைக்கு என்னென்னு கேட்டால், அதனுடைய பென்ஷனுடைய பேசிக் இதே முதுகெலும்பான பணப்பலனே அந்த டெத் ஒயிலின் சர்வீஸ் தான். சர்வீஸில் இருக்கும்போது இறந்து போகிறான் பாருங்க, அதுதான் முக்கியமான பணப்பலன். அதை அநேகமாக நிறுத்திட மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த வகையில் அதுவும் கிடைக்கலாம். இதுதான் இதனுடைய இது வந்து எல்லா மாநிலமும் இதை எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மாநிலம் எடுத்துக்க போகிறாங்கன்னு தெரியல. அது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்பிஎஸ் வேணுமா யூபிஎஸ் வேணுமான்னு கணக்கு போட்டு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன கேட்டால் இந்த 20 சர்வீஸுக்கு நிச்சயமாக என்பிஎஸ் தான், இது சிபிஎஸ் தான் அதிகம், யூபிஎஸ் தான் அதிகமாக இருக்கும். என்பிஎஸ் அதிகமாக இருக்கும் எப்போ, 20 வருஷம் வந்து 40 வருஷம் சர்வீஸ் பண்ணி 60 வயசில் ரிட்டையர் ஆன வச்சுங்க, அப்போது அந்த அக்யூமுலேட்டட் அமௌண்ட் இருக்குது பாருங்கள், மொத்த தொகை கூடவாக இருக்கும். கூடவாக இருந்தாலும் அவர் எந்த பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர்கிட்ட போய் கொடுக்குறாரோ அதை பொறுத்தது. அதுக்கப்புறம் அந்த தொகையை கொண்டு போய் அன்யூட்டி சர்வீஸ் ப்ரொவைடர்னு இருக்காங்க பென்ஷன் கொடுக்குறதுக்குன்னு என்பிஎஸ்சில், அவர் எப்படி நானேமா 4.25 5.25 6% தான் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அந்த 6% வட்டியை கணக்கு பண்ணிங்கன்னா தொகை பெருசாக இருந்தாலும் பென்ஷன் அதிகமாக கிடைக்க வாய்ப்பில்லை. இதுதான் யூபிஎஸ்சிக்கும் சிபிஎஸ்சிக்கும் என்பிஎஸ்சிக்கும் யூபிஎஸ்சிக்கும் என்னான்னு கூட தனியாக ஒன்று பார்ப்போம். இது இப்போதைக்கு தான். இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, பென்ஷன், குடும்ப பென்ஷன் எல்லாத்துக்குமே டிஏ உண்டு. அது மட்டும் அல்லாமல் குறைந்தபட்ச பென்ஷன் 10,000ங்கிற கேரண்டி உண்டு. நன்றி, வணக்கம்.